வணக்கம். இது செய்தியின் செய்தி. செய்தியின் செய்தியில வாரம் நடந்த முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நடந்தவற்றை பார்க்கலாம். செய்தியின் செய்தியில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் முன்னணி மாநிலமாக மாறி சாதனையை படைச்சிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அரசு அவர்களுடைய முயற்சி மற்றும் உழைப்பினால் தான் இந்த சாதனை சாத்தியமாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொன்னால் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு காலத்திலிருந்தே வழியாகவே இந்த சாதனை படைக்கப்பட்டு தான் இருக்குது. குறிப்பாக ரேஷன் கடைகள் வழியாக மக்களுடைய தேவைகளை அறிஞ்சு கொண்டு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவைப்படுதோ அதற்காகவே வழங்கி அவர்களுடைய வறுமையை ஒழிச்சிருக்காங்க அப்படின்னா இது மிகையல்ல. இந்த சாதனையை எப்படி அவர்கள் தற்போது நிகழ்த்தி இருக்கிறாங்க இந்த தொகுப்புல பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடங்கிய 1967 ஆண்டு முதல் வறுமை ஒழிப்பை முன்னிலையில் வைத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததன் விளைவாக தற்போது தமிழ்நாடு இந்த நிலையை எட்டியுள்ளது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அதிகாரிகளுக்கு ஆணையிட்டு பெரிய வியாபாரிகள் பதுக்கி வைத்திருந்த அரிசி முட்டைகளை எல்லாம் கைப்பற்றி மக்களுக்கு வழங்கினார்கள். வேளாண்மைக்கு சலுகைகள் தந்து அரிசி உற்பத்திக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தார்கள். அதையடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1969 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகள் தந்தார்கள். நெல் உற்பத்திக்கு ஊக்கம் தந்தார்கள். 1965-66 35.24 லட்சம் மெட்ரிக் டன் என இருந்த அரிசி உற்பத்தி 1975-76 முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் 61 லட்சம் மெட்ரிக் டன் என 2 மடங்கு உயர்ந்தது. 2006 கிலோ 2 ரூபாய் என்றும், பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றாண்டு விழாவையொட்டி 2008 கிலோ 1 ரூபாய் என்றும் அரிசி வழங்கி தமிழ்நாட்டில் பட்டினிச்சாவு என்பதே இல்லை என்ற வரலாறு உருவாக்கப்பட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 7/5/2021 அன்று பொறுப்பேற்ற போது கொரோனா தொற்று பரவி உலகம் முழுவதும் உயிர் பலிகள் வாங்கிக் கொண்டிருந்தது. அப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொது விநியோக திட்டத்தின் மூலம் எல்லோருக்கும் தடையின்றி உணவுப் பொருட்கள் வழங்கிட உத்தரவிட்டார்கள். அதன்படி 2022 ஆண்டில் 2,07,70,726 அரிசி அட்டைதாரர்களுக்கு 14 மளிகை பொருட்கள் அடங்கிய கொரோனா நிவாரண தொகுப்பு வழங்கப்பட்டது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களின் துயர் கண்டு வேதனை அடைந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்கும் பணிகளில் உடனடி நிவாரணமாக மனித நேயத்துடன் தாராளமாக உதவிகள் வழங்கிட ஆணையிட்டார்கள். அதன்படி மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரண தொகையாக ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 6,000 வீதம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 24,78,229 குடும்பங்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. அதுபோலவே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட வட்டங்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 6,36,760 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 6,000 வீதம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களிலும், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழையால் வெள்ள பாதிப்பு அடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 14,58,164 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 1,000 வீதமும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. அதேபோல் தமிழர்களின் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் நியாய விலைக் கடைகள் மூலம் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்படி திராவிட மாடல் ஆட்சியில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் உணவுப் பொருள் வழங்கும் கடைகள் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் உரிய நேரத்தில் வழங்கி ஏழை எளிய மக்களின் வறுமையை நீக்கி வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம் எனும் பெருமையை நிலைநாட்டியுள்ளார். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரு நிறுவனங்கள்ல எல்லாமே இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் எல்லாமே மிகப்பெரிய இடத்தை பிடிச்சு தலைமை அதிகாரியாகவும் செயலாற்றிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, ரிஷி சுனக் இவங்களை எல்லாமே சொல்லலாம். இந்த வகையில் தான் இந்த வரிசையில் அவர்களுக்கு அடுத்தபடியாக நீல்மோகன் இடம் பிடிச்சிருக்காரு. அதாவது யூடியூப் நிறுவனத்தோட தலைமை அதிகாரி சிஇஓவாக இருந்து அந்த இடத்தை இவர் பிடிச்சிருக்காரு. இப்போ யூடியூபோட வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த சேவையாற்றி வருகிற நீல்மோகன் குறித்த தொகுப்பு ஒன்றை பார்க்கலாம். உலகம் முழுவதும் உள்ள முக்கியமான பெருநிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளில் இந்தியர்கள் சாதித்து வருகின்றனர். அதில் முதலும் முக்கியமானவருமான கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை மற்றும் ரிஷி சுனக் போன்றவர்களை சொல்லலாம். அந்த வரிசையில் தற்போது யூடியூப் நிறுவனத்தின் சிஇஓவாக உள்ளவர் தான் இந்திய அமெரிக்கரான நீல்மோகன். கூகுள் நிறுவனத்தில் 25 வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றி 9
வருடங்களாக யூடியூப் சிஇஓவாக இருந்து அதன் பெரும் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த சூசன் வோசிக்கி அந்த பொறுப்பிலிருந்து விலகியதை அடுத்து யூடியூப் நிறுவனத்தின் புதிய சிஇஓவாக பதவியேற்றார் இந்திய அமெரிக்கரான நீல் மோகன். யார் இந்த நீல் மோகன்? அவரின் கூகுள் பயணம் குறித்து இந்த கட்டுரையில் பார்க்கலாம். 16/2/2023 அன்று யூடியூப் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ள நீல் மோகன் 1976ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள லக்னோவில் இந்திய குடும்பத்தில் பிறந்தவர். தனது இளங்கலை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை ஸ்டான்ஃபோர்ட் கல்லூரியில் முடித்த மோகன் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் பிசினஸில் தனது MBA பட்டப்படிப்பை முடித்தார். தற்போது அதே கல்வி நிறுவனத்தில் பல்வேறு துறைகளில் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். முதலில் அசென்சர் நிறுவனத்தில் இணைந்த நீல்மோகன் தற்போது உலகின் முக்கியமான பதவியான யூடியூப் நிறுவனத்தின் CEO வரை வளர்ந்துள்ளார். ஆரம்ப காலகட்டங்களில் 1996ஆம் ஆண்டு அசென்சர் நிறுவனத்தில் பணியாற்றிய நீல்மோகன் அதற்கு பின் 1997ஆம் ஆண்டு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான நெட் கிராவிட்டி என்ற நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். பிறகு டபுள் கிளிக் என்ற நிறுவனத்தில் நீண்ட காலமாக பணியாற்றிய இவரின் செயல்பாடுகள் இவரது வாழ்க்கையின் திருப்பு முனைகளில் ஒன்று என்றே சொல்லலாம். அதன் பிறகே அந்த நிறுவனத்தை கூகுள் சொந்தமாக்கி கொண்ட பிறகு 2008 முதல் இன்று வரை கூகுள் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்புகளில் செயல்பட்டு வருகிறார் நீல் மோகன். கூகுள் மற்றும் யூடியூப் நிறுவனத்தில் தற்போது செயல்பாட்டில் உள்ள பல்வேறு ஐடியாக்கள் இவருடையதுதான். குறிப்பாக 2015க்கு பிறகு வீடியோ தளங்களின் பெருக்கத்தால் யூடியூப் சந்தித்த சவாலான சூழலை தனது கிரியேட்டிவ் ஐடியாக்கள் மூலம் வென்றெடுத்து தற்போது அந்நிறுவனத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் நீல். இதன் காரணமாகவே தற்போது வரை அதே யூடியூப் நிறுவனத்தின் சிஇஓவாகவும் நீடித்து வருகிறார். தற்போது யூடியூபில் செயல்பாட்டில் உள்ள யூடியூப் டிவி, யூடியூப் மியூசிக், பிரீமியம், யூடியூப் ஷார்ட்ஸ், சூப்பர் தேங்க்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஐடியாக்களை லான்ச் செய்வதில் முக்கியமான பங்காற்றியவர் நீல் மோகன். குறிப்பாக யூடியூபில் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு அவர்களின் பார்வையாளர்களை அதிகப்படுத்துவதற்கான அனாலிட்டிக்ஸ் வசதி, மானிட்டைசேஷன் உள்ளிட்டவற்றை அமல்படுத்தியதில் முக்கிய பங்கு இவருடையதே. 2015ஆம் ஆண்டு யூடியூப் நிறுவனத்தின் மூத்த ப்ராடக்ட் அதிகாரியாக உயர்த்தப்பட்ட நீல் மோகன் தற்போது அதே நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நீடித்து வருகிறார். கூகுள் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பல்வேறு தலைமை செயல் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்துள்ளனர். குறிப்பாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் CEO சத்யா நாதல்லா, பெப்சிகோ CEO இந்திரா நூயி, அடோப் CEO சாந்தனு நாராயண் உள்ளிட்டோர் இந்த லிஸ்டில் முக்கியமானவர்கள். நமது திராவிட மாடல் அரசு எல்லாவற்றையுமே மக்களுக்கான நன்மைகளை தான் இது வரைக்கும் செய்து வராங்க. குறிப்பாக சொன்னால் கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை மருத்துவ சார்ந்தா இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே மக்களுக்கு எதை தேவைப்படுதோ அதை மிக குறைந்த கட்டணத்தில் சிறப்பாக செயல்படுத்திருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாடு ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஒரு மிக குறைந்த கட்டணத்தில், அதாவது 2500 ரூபாய் கட்டணத்தில் பிரத்யேகமாக கேன்சரை முன்கூட்டியே கண்டறிவதற்கான ஒரு தொகுப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தற்போது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. இந்த தொகுப்புல என்ன சிறப்பம்சங்கள், மக்களுக்கு இது எந்த அளவிற்கு பயனுள்ளதா இருக்கு பார்க்கலாம். இப்ப நாம இருக்கிறது தமிழ்நாடு ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் மருத்துவமனையில தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கேன்சர் உட்பட இதயம், சிறுநீரகம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு குணப்படுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் பார்த்தோம்னா கேன்சர் அப்படிங்கிறது ஒரு ஆள்குடி நோயா இருக்கிறது. அதனால அதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதனை குணப்படுத்துவதற்கு இல்லை, அதனை முற்றிலுமாக தடுப்பதற்கான வழிமுறைகள் இந்த மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு வருது. அதாவது கோல்டு, பிளாட்டினம், பிளாட்டினம் பிளஸ், டைமண்ட் அப்படிங்கிற 4 வகையான பரிசோதனை திட்டங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு. அந்த நிலையில குறிப்பா கேன்சரை மட்டும் பிரத்யேகமாக கண்டுபிடிப்பதற்கு டைட்டானியம் அப்படிங்கிற தொகுப்பு இந்த மருத்துவமனையில நோயாளிகளோட பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தொகுப்புல என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் மக்களுக்கு கொடுக்கப்படுது, என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் அளிக்கப்படுது விரிவாக பார்க்கலாம்.
இப்போ நாம இருக்கிறதா வந்து இந்த டைட்டானியம் தொகுப்போட பிரத்யேக பரிசோதனை கூடத்துல தான் நாம இருக்கோம். இங்க வந்து நோயாளிகளோட பிளட் சாம்பிள்ஸ், அதாவது ரத்த மாதிரிகளை வந்து சேகரித்து இங்க தான் வந்து அந்த பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்க. அதாவது நோயாளிகள் வரும்போதே வந்து அவங்களுடைய அந்த பில்லிங்லே வந்து அவங்களுக்கான பிரத்யேக பார்கோடு ஒன்று கொடுக்கப்படுது. ஏன்னா வந்து ஒருத்தருடைய சாம்பிள் வந்து இன்னொருத்தருக்கு மாறிடக்கூடாது, அந்த அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கான பிரத்யேக அந்த பார்கோடு கொடுக்கப்பட்டு அவர்களுடைய ரத்த மாதிரி வந்து இந்த மாதிரியான இந்த டெஸ்ட் டியூப்ஸ்ல வந்து சேகரிக்கப்பட்டு இந்த மாதிரியான பார்கோடு வந்து அவங்களுக்கு ஒட்டப்படுது. அதனால தான் வந்து அக்யூரேசி வந்து இங்க வந்து கரெக்டா கொடுக்கப்பட்டு வருது. இந்த மாதிரியான டெஸ்ட் டியூப்ஸ்ல வந்து நோயாளிகளோட ரத்த மாதிரிகள் வந்து சேகரிக்கப்பட்டு இது வந்து சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லப்படுற அந்த மெஷின்கள்ல வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்றாங்க. அதனோட ரத்தத்துல இருக்கக்கூடிய சீரத்தை தான் வந்து அவங்க பர்டிகுலரா கேன்சருக்கான டெஸ்ட்ல வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த முறைகளில் தான் வந்து அந்த கேன்சர் வந்து முன்கூட்டியே கண்டறியப்படும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. ஓமந்தூரார் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 2014 ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு மேலாக மிக சிறப்பாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அதுக்காக ஒரு மையம் 2018 துவங்கப்பட்டது. அதில் வந்து 4 வகையான பேக்கேஜ், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் ப்ளஸ் அப்படின்னு 4 வகையான பேக்கேஜு. ஒவ்வொன்றுத்துக்கும் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வகை வகையாக இருந்தது. அதில் எல்லா வகையான ஜென்ரல் டிசீஸும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு அதிகமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கறது என்னென்னா இந்த கேன்சர் வியாதி தான், புற்றுநோய். பரவலாக எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கேன்சர் மட்டும் பிரத்யேகமாக கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சர் நோய் வந்து தனக்கு ஏதாவது அறிகுறிகள் வந்தால் தான் வரும். அப்போ பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அது ஏற்கனவே உள்ளே நிறைய பரவிட்டு இருக்க மாதிரி தான் வருது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லை வந்து ஒரு கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பி இந்த மாதிரி கொடுத்தோம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக மீட்டு நார்மலாக கொண்டு வர முடியல. அதனால் இந்த புற்றுநோய் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே நாம் எப்படி கண்டறியுது அப்படின்றத யோசித்து இங்கே வந்து டைட்டானியம்னு ஒரு பேக்கேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் போன வாரம். அந்த டைட்டானியம் பேக்கேஜில் ரத்தத்தில் உள்ள ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்தா 10 வகைக்கு மேற்பட்ட கேன்சர் நோய்களை அது வெளிப்படையாக வருவதற்கு முன்பாகவே நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போது நம்ம அதை வந்து எளிதாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழுமையாக குணப்படுத்த முடியும். இப்போ வந்து வாயில் வர புற்றுநோய்களை கண்டுபிடிக்கலாம் இந்த டைட்டானியம் பரிசோதனை மூலமாக. தைராய்டில் வர கேன்சரை கண்டுபிடிக்கலாம், கணையத்தில் வர கேன்சரை கண்டுபிடிக்கலாம், கல்லீரல் அதாவது லிவரில் வர கேன்சரை கண்டுபிடிக்கலாம், குடலில் வர கேன்சரை கண்டுபிடிக்கலாம், சிறுநீரக பை பிளாடர்னு சொல்லுவாங்க, சிறுநீரக பையில் வர கேன்சர் கண்டுபிடிக்கலாம், பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வர கேன்சர் கண்டுபிடிக்கலாம், கர்ப்பப்பை வாயில் வர கேன்சர் கண்டுபிடிக்கலாம், ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் போன்ற கேன்சர்களை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து முழுமையாக நமக்கு வெளிப்படையான சிம்டம்ஸோடு வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து இங்கே நல்லபடியாக பண்ணலாம். இங்கே வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50லேருந்து 55 பேர் வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இங்கே குறைகள் இருந்ததுன்னா எங்கள் உள்ளவே வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் பரிசோதனை பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இருந்ததுன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ளவே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனுப்பி நாங்கள் வைத்தியம் பண்ணி கொடுத்துருவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெடிக்கல் ஆன்காலஜி, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, ரேடியேஷன் ஆன்காலஜி. அதாவது மாத்திரைகள் மூலமும் சரி செய்யறதுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட், அறுவை சிகிச்சை மூலமும் சரி செய்வதற்கான டிபார்ட்மெண்ட், கதிர்வீச்சு மூலமாக செய்வதற்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த டைட்டானியம் பேக்கேஜில் நாங்கள் டெஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதில் ஏதாவது கேன்சர் இருந்ததுன்னா உடனே இங்கேயே யூராலஜி டாக்டர் இருக்கிறாரு, அதாவது கிட்னி சம்மந்தமான டாக்டர் இருக்கிறாரு, லிவர் சம்மந்தமான டாக்டர் இருக்கிறாரு, கணையம் சம்மந்தமான டாக்டர் இருக்காரு, குடல் சம்மந்தமான டாக்டர் இருக்காங்க. எல்லாமே இங்கேயே இருக்கிறாங்க. ஆங்காலஜிஸ்ட்டும் புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய டாக்டர்களும் இங்கேயே இருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் வைத்தியம் பண்ணிக்கிட்டு முழு திருப்தியோடு அனுப்புகிறோம். இதை ஆரம்பித்து ஒரு 10 நாள் ஆயிருக்கும். நிறைய பேர் வந்து இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, இங்கே வந்து செஞ்சுன்னு போயின்னு இருக்காங்க. இன்னொன்று சொல்ல வரோம், இந்த ஒரு 2500 ரூபா தான் இந்த டைட்டானியம் பேக்கேஜுக்கு.
ஆனால் இதே டெஸ்ட்டே நீங்கள் ப்ரைவேட்டில் வெளியே பண்ணோம்னா இதை விட 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாகும். குறைஞ்சது 15,000 20,000 ரூபாய் கிட்ட செலவாகும். ஆனால் அந்த குறைந்த ரேட்டிலே அவங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான செலவுக்கு அவங்க டெஸ்ட்டுக்கு உண்டான பொருள் வாங்குறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பேக்கேஜ் போட்டு செலவு எடுத்துருக்கோமே ஒழிய லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் மருத்துவமனை செயல்படலை. இதை பொதுமக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்கே வந்து பயனடைஞ்சு போகிறதுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து போகிற நிலையில் இந்த பிரத்யேக பரிசோதனை கூடத்தில் நாள்தோறும் 50 நோயாளிகளுக்கு வந்து கேன்சர் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணப்படுது. இந்த கேன்சர் டெஸ்ட்டுக்காகவே பிரத்யேகமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இட்டாலியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் செலவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் வந்து தகவலை சொல்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் என்ற 3 பேக்கேஜில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, இருதய பிரச்சனை, இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பேக்கேஜாக இங்கே இயங்கி வந்தது. சுமார் 80,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இதுவரை பயனடைஞ்சிருக்கிறாங்க. மக்களின் தேவைக்கேற்ப இந்த அதிநவீன முழுதல் பரிசோதனை மையத்தை நாம் தொடர்ந்து அடிஷ்னலாக பேக்கேஜஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். கோவிடுக்கு அப்புறம் நுரையீரல் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த நாளங்கள் அடைப்பால் இருதய பிரச்சனை, அதாவது ஹார்ட் அட்டாக் போன்ற பாதிப்புகள் அதிகம் வர்றதை உணர்ந்து மக்களின் விருப்பத்திற்கேற்ப நாம் அடிஷ்னலாக பிளாட்டினம் ப்ளஸ் அப்படின்ற கூடிய 4வது பேக்கேஜிங் இங்கே நம்ம ஆரம்பித்தோம். அதில் வந்து ஓடு பரிசோதனை, அதாவது ட்ரெட்மில் டெஸ்ட், லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஹை செக்அப் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோம். அதுவும் மிகுந்த மக்களிடையே வரவேற்பை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆரம்ப நிலை கரு குறைபாடு பரிசோதனை, அதாவது என்டி ஸ்கேனிங் வித் டபுள் மார்க்கர் டெஸ்டிங் அப்படின்றத முதல் முறையாக கொண்டு வந்தோம். வெளியில் தனியார் மருத்துவமனைகள்லையும் உயர்தர பரிசோதனை மையங்கள்லையும் சுமார் 4,000 5,000 ஆகக்கூடிய இந்த பரிசோதனை இங்கே வெறும் 1,000 ரூபாயில் ஆரம்பித்தோம். இப்போ அதுவும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. நம்ம தமிழக அரசு மருத்துவமனையில், குறிப்பாக நம்ம ஓமந்தூரார் மருத்துவமனையிலேயே எந்தவித கட்டிகள் கண்டறியப்பட்டாலும் அதற்கான அனைத்து உயர் சிகிச்சைகளையும் முற்றிலும் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சைன்னு பார்த்தோம்னாக்கா அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரப்பி என்று சொல்லக்கூடிய 3 வகையான சிகிச்சைகள் இங்கே உண்டு. இதில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு அரசு மருத்துவமனையில் 35 கோடி ரூபாய் செலவில் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சையை நம்ம இங்கே தான் நிறுவியிருக்கிறாங்க. இதன் மூலமாக பல வகையான புற்றுநோயர்களுக்கு மிகவும் துல்லியமாகவும் குணமடையக்கூடிய வகையிலையும் வந்து அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக எந்தவித ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை. அதாவது மக்கள் வந்து ஜென்ரலாக நம்ம பரிசோதனை மையத்துக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து காலையில் வெறும் வயிற்றில் வரணும், காலையில் 7:30 மணிக்கெலாம் வரணும், அந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். ஆனால் இந்த தொகுப்பை பொறுத்தவரை, டைட்டானியம் இந்த டியூமர் மார்க்கர் தொகுப்பை பொறுத்தவரை எந்தவித ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் காலையில் 8:30 மணிலேருந்து 9 மணிக்கு வந்தாங்கனாக்கா சாப்பிட்டு வரலாம், சாப்பிடாம வரலாம். ஜஸ்ட் ஒரு 2.5 ml, அதாவது 2.5 ml பிளட் சாம்பிள் எடுத்து இந்த பரிசோதனை முழுவதுமே செஞ்சுருவாங்க. இதர இஎன்டி டாக்டர் கன்சல்டேஷன், பெண்களாக இருந்தாக்கா அவர்களுக்கான கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, மேமோகிராம் இதுவும் வந்து செஞ்சுருவாங்க. ஸோ ஒரு 1 மணி நேரத்தில், 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் அனைத்து பரிசோதனைகளும் முடிஞ்சு அவர்கள் வீடு திரும்பலாம். மருத்துவரின் ஆலோசனையை ஒரு 3-4 நாட்களில் ரிசல்ட் ரெடியான பிறகு மருத்துவரின் ஆலோசனையை அவர்களுக்கு வழங்கப்படும். இப்போ இந்த டைட்டானியம் தொகுப்புல வந்து இந்த பிரத்யேக மெஷின் இருக்கு இல்லையா, கேன்சரை கண்டுபிடிப்பதற்கான மெஷின்ல எப்படி பரிசோதனைகளை மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத வளர்க்கறதுக்காக நம்மிடையே மருத்துவர் ராதா இருக்காங்க. அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இந்த மெஷினில் நீங்கள் எப்படி வந்து டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவீங்க, எப்படி எடுப்பீங்க? இது ஒரு fully automated chemiluminescence immunoanalyzer. So any person can walk in, give 2 to 2.5 ml of blood and give the samples. ஸோ நம்ம ஒரு சாம்பிள் எடுத்து இந்த எக்யூப்மெண்ட்டில் ஃபீட் பண்ணோம்னா 10 டியூமர் மார்க்கர்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 10 வகையான கேன்சர் இருக்கா நம்ம பாடியில் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் இது. என் பேர் ரேவதி, நான் கீழ்பாக் கார்டன்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நான் டைட்டானியம் பண்ணியிருக்கேன். நம்ம கவர்மெண்ட் மக்களுக்காக நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம்னா நான் அந்த டைட்டானியம் ஸ்கீம் தான் சொல்லுவேன். ஏன்னா 10 கேன்சர்ஸ் வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டில் அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க நம்மளை, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ப்ரைவேட் கம்பேர் பண்ணும்போது இங்கே 10 டியூமர் டெஸ்ட் வந்து நமக்கு 2500 கொடுக்குறாங்க. இதை மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். இதுவே இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம ப்ரைவேட்டில் பார்த்தோம்னா மேபி கண்டிப்பாக 25,000க்கு மேலே தான் ஆகும். அதுவே இங்கே நம்ம 2500க்கு 10 டெஸ்ட் பண்ணிக்கிறோம்.
இதுவே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஸ்கீமு. மக்கள் எல்லாருமே இதை யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த டைட்டானியம் தொகுப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த கட்டணத்தில், அதாவது 2500 ரூபாயில் 10 கேன்சர் டெஸ்ட்டுகள் வந்து எடுக்கப்படுறதா இதனுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. அதாவது அது இல்லாமல் சாமானிய மக்களோட சங்கடங்களை அறிந்து கொண்ட நமது திராவிட மாடல் அரசு இவர்களுக்காகவே குறைந்த கட்டணமான 2500 தான் வந்து கட்டணமாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுல திராவிட மாடல் அரசோட சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருது. இன்றைய செய்தியில் உலகம், அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய செய்திகளோட அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறேன்.